ஏண்டா நான் பாட்டு செவனேன்னு போய்கிட்டு இருந்தவளை இந்த காதல் வலையில வந்து விரிய வச்சு இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல கண்ணகி சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க வரட்டா டே இங்க பாரு அண்ட் ஆல்சோ வந்து என்னது பட்டுவா? ஐயோ எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துருச்சுங்க. அம்மா வர வைக்கிற 24 hours நேற்று சொன்ன மாதிரி. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து? ஆகணும், போதைகள் ஆகணும், ரகளைகள் பண்ணணும், சில பல சிதறங்கள் நடக்கணும். வெளியே போய் பார்த்துக்கலாம். அவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஏது எடுத்திருப்பாங்கன்னு எதுவுமே லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீ பேசணுன்ற அவசியமே கிடையாது, ஃப்ரீயா விட்டுரு. வெளியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. கம்மு இதுவுமே அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான். வெளியே போனால் உங்களை திரும்பி கூட பார்ப்பாங்களா இல்லையோன்னு தெரில. வாட் எவர் ஹேப்பனிங் பிட்வீன் யூ அண்ட் மீ அதை நான் ஒரு ஷோவாக பார்க்கல. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில் கொஞ்சம் வேலை இருக்கு. யாருடைய ஃபேமிலி இந்த வீட்டில் 24 hours இருக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. பேரண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ 24 hours உள்ளே இருந்தாங்கன்னா கண்டென்ட்டே கிடைக்காது பிக் பாஸ். இவங்க சண்டையே போட மாட்டாங்களே, என்ன பண்ண போகிறீங்க? என் குழந்தைங்க இங்கே வந்தால் அது 24 hours என் கூட இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வரமான்னு நினைக்கிறேன். நடக்குது கம்ரு கூட. ஸோ அந்த விஷயத்தை எப்படி எங்கள் ஃபேமிலி எடுத்துப்பாங்க? என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. 2 பேரையும் உட்கார வச்சு சப்போஸ் ஃபீஸ் டாஸ்க் இருக்கிறப்போ நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கதை இப்படி போகுதா? இப்போதான் ரீசெண்டாக இறந்தாங்க, மே மாதம் இறந்தாங்க. அதுலேருந்தே வந்து அக்கா தனியாக தான் இருக்காங்க. அம்மா அப்படின்னா அக்கா தான் ஆப்வியஸாக. இந்த டைம் கூட இருந்தால் ஏதோ அம்மாவே கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தோணுது நான் சொல்கிறேன். நீங்கள் முன் போய் பேசுங்க, நான் போய் சாப்பிட்றேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. யார் அந்த சின்ன குச்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் அவுட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எனக்கும் பெருசுதான் வந்திருக்கு. ஆதிரை இப்போ கூட லக்கு உங்கள் பக்கம் இல்லை. இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் தான் எவிக்ட் ஆவீங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸ் உங்களை பார்க்க உள்ளே வருவாங்க?